ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 86வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 85 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லைட்னிங் லாடுக்கு எதிராக ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வர சொல்லியிருப்பான். பட் ஹீரோ வந்துட்டு அவனோட ஓவர் கிளாக்கிங் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஓவர் கிளாக்கிங் அதிகப்படியாக யூஸ் பண்றப்ப அவனோட தலை முடியோட கலர் வந்துட்டு மாறி இருக்கும், அவனோட உடம்பு எல்லாமே வரையறதுக்கு வந்துட்டு ஆரம்பிக்கும். அப்ப அவர் சொன்னது எல்லாத்தையுமே தான் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஸ்பீடை வச்சு போட்டி போட முடியாது, அதை வச்சு கண்டிப்பா என்னால் ரீச்சே பண்ண முடியாது, உன்னோட ரெக்கார்டை பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார்ல. அதெல்லாம் நினைச்சிட்டு ஓடுறப்ப ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அங்க லைட்னிங் வந்துட்டு அவர் அனுப்புறாரு இல்லையா, லைட்னிங் லாடு அதுவே வந்துட்டு உறைஞ்சு போகுது ஹீரோவோட பவர்னால. எனக்கு தேவையானது வந்துட்டு ஒரு ஷீல்டு கிடையாது, நான் வந்துட்டு லைட்னிங்கே அவுட் ரன் பண்ற அளவுக்கு ஃபாஸ்டா வந்துட்டு மாறி ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுல அந்த லைட்னிங் எல்லாமே ஐசா மாதிரி வெடிச்சு செதறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பக்கத்துல போறப்ப அவர் வந்து உண்மையுமே அவனோட கண்ணுல நல்ல லுக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோவை லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போ பரவாயில்ல, 80 மீட்டர் வந்திருக்க சியோ ஜுனோ, இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட இப்ப நீ நியூ ரெக்கார்டு வச்சிருக்க, இதே ஒரு டெட்டர்மினேஷனை நீ ஃபியூச்சர்லயுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், இப்போதைக்கு நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மறுபடியும் கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறான். வெயிட், நான் வந்துட்டு மறுபடியும் நாக் டவுன் ஆயிட்டேனா, நான் வந்துட்டு ஜெயிஸ்ட் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் நானுமே அதான் நினைச்சேன். பட் திடீர்னு வானத்துல இருந்து எங்க இருந்து ஒரு லைட்னிங் போல்ட் வந்து உன்னை அப்படியே நாக் அவுட் பண்ணிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லைட்னிங்கே ஒரு நிமிஷத்துக்கு நான் டாச் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். டேம் இட், நான் வந்துட்டு அதை பார்த்தேன். அந்த லைட்னிங் வந்துட்டு என் பக்கத்துல ரொம்பவே ஸ்லோவா மூவ் ஆகாத வந்துட்டு என்னால பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் டக்குன்னு ஆக்சலரேட் பண்ணேன். அந்த போல்ட்டை பார்த்துக்கிட்டே நான் ஓடிட்டு இருந்தேன். நான் ஜானபி கூட சண்டை போடுறப்ப யூஸ் பண்ண அவுட் புட்டை விட இந்த தடவை என்னோட ஓவர் கிளாக்கிங் அவுட் புட்டை ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்றேன். பட் ஸ்டில் வந்துட்டு இம்பாசிபிளா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்து கான்ட்ராக்டர் உனக்காக என்கிட்ட ஒரு குட் நியூஸ் அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் சொல்லு அப்படிங்கிறப்ப கான்ட்ராக்டர் பேட் நியூஸ் அப்படிங்கிறது நீ வந்துட்டு ஆக்சலரேட் ஆக்சுவலா அந்த இடத்துல பண்ணல, உன்னோட ஸ்பீடு வந்துட்டு ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு, அதனாலதான் செகண்டா வந்து அந்த லைட்னிங் போல்ட் வந்துட்டு உன்னை அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா குட் நியூஸ் என்னது அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட்ல நடந்துச்சு, ஈவன் நானே வந்துட்டு கிட்டத்தட்ட அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் நீ வந்துட்டு அங்க வந்த லைட்னிங் போல்ட்டை வந்துட்டு உரைய வச்சுட்ட, உன்னோட அவுட் புட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ண, உனக்குள்ள இருக்கிற அந்த கோல்டு எனர்ஜி இருந்துட்டு உன்னோட உடம்பை விட்டு சர்ஜ் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த ஏண்ட் அதை கண்டெயின் பண்ண முடியாம அப்படியே உன்னை சுத்தி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட்ல நடந்திருந்தாலும் என்னோட கைனெட்டிக் விஷன் மூலியமா அது எனக்கு தெரிஞ்சு. நீ வந்துட்டு இப்ப ரீச் ஆயிருக்கிற லெவல் வந்துட்டு அத்தாரிட்டி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆட்ரிபியூட் எபிலிட்டி இருக்குல்ல, டார்க்னஸ், ஃப்ராஸ்டோ மாதிரி, அது எல்லாமே உன்னோட ஆன்மாவோட கான்டாக்டை ஏற்படுத்துற மாதிரி. உன்னோட ஷேடோ எபிலிட்டி யூஸ் பண்ணி கூட நீ அத்தாரிட்டி ஆஃப் கண்டெம்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்க தானே. உன்னோட ஃப்ராஸ்ட் எபிலிட்டியுமே அப்படிதான். ட்ரைனிங் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தானே நீ வந்துட்டு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கிறா. சோ ஒரு ஆட்ரிபியூட்ல அடுத்த கட்டம் போறது அத்தாரிட்டி. ஆக்சுவலா இது வந்துட்டு அந்த மேனேஜர்ஸ் வந்துட்டு அட்மின்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தாங்க நண்பர்களே, அவங்களுக்கே சிஸ்டம்ல வந்துச்சு ஹீரோ வந்துட்டு அத்தாரிட்டி அட்டைன் பண்ண அப்படின்ட்டு. பட் அப்ப வந்து எனக்கு அத்தாரிட்டின்னு என்னன்னு தெரியல அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட நான் சொல்லல. சோ இதை பார்த்து தான் அந்த அட்மின்ஸுமே இருந்துட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க போல. ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைட்னிங் என்ன டச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினேன். அண்ட் என்னோட ஃப்ராஸ்ட் எபிலிட்டி இருந்துட்டு என்னோட ஆசைக்கு பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி கோபால்ட் இன்சிடென்ட்ல ஒருத்த வந்திருப்பான், ஞாபகம் இருக்கா? ரொம்ப வருஷமா பிளேயரா இருப்பான், பட் பவரே ஆகாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வோ. அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தேன் மிஸ்டர் ஜியோ ஜுன்வோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜியான் வோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பெராப்ஸ் நீங்க தான் வந்துட்டு லைட்னிங் லாடோட ஸ்டூடெண்டா, எனக்கு காப்பாதனுக்கு ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் இல்லனா அப்படிங்கிறப்ப ஜியான் வந்துட்டு இருங்க, நீங்க மட்டும் இல்லனா மிஸ்டர் ஜுன்னோ, அந்த கோபால்ட் சப்ஜுகேஷன்லயே நான் வந்துட்டு இறந்திருப்பேன். நான் அப்பப்ப அந்த டைமை வந்துட்டு நினைச்சு பார்ப்பேன். வெல் அன்னைக்கு வந்துட்டு நான் காயம்பட்டு செத்து இருந்தாலும் என்னோட மாஸ்டர் வந்துட்டு அண்டர் வேர்ல்டுக்கே என்ன துரத்தி வந்து என்ன திட்டுவாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ சப்ஜுகேஷனுமே இந்த ஜியானோட ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். மேபி அதனால தான் இவன் வந்துட்டு எந்த ஒரு வெப்பனையுமே அன்னைக்கு யூஸ் பண்ணல போல. டிசைபிள் ஆஃப் லைட்னிங் லார்ட், ஒரு அன்ஆப்டு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜியானோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களோட ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லணும், என்னோட மாஸ்டர் உங்களோட ட்ரைனிங்கை வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காராம். நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணிருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு அதையே வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அதை கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், அது வந்துட்டு 10 நாளைக்குள்ள இருந்து 1 மாதத்துக்குள்ள நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. என்னோட மாஸ்டரோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டீப்பா இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை நல்லா
எடுத்துக்கிட்டாதான் உண்டு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 10 நாள்ல இருந்து ஒரு மாசமா மேபி ஃப்ராஸ்ட் சொன்னது ரைட்டு தான். லைட்னிங் லார்ட் வந்துட்டு நான் ஒரு நியூ லெவல ரீச் பண்ணிக்கிறத பார்த்திருப்பாரு. அப்படின்னு நினைக்கிறப்ப இங்க இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஈவன் மாஸ்டரோட ட்ரைனிங் வந்துட்டு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் என்னை விட நீங்க எப்படி பெட்டரா தான் பண்ண போறீங்க, நான் வந்துட்டு ஒரு முட்டாள் தானே. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க மிஸ்டர் ஜியான்வூ, என்னை வந்துட்டு காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்துட்டு உங்களோட கேர்ல இருப்பேன் சீனியர். அப்படிங்கிறப்ப ஜியான்வூ இருந்துட்டு வாட் காம்ராட்ஸ்க்கு மத்தியில எதுக்கு ஜூனியர் சீனியர்லாம், நான் வந்துட்டு உங்களை பிரேக்ஃபாஸ்ட்ல பாக்குறேன், எப்படியும் மாஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு கிரேட்டா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃப்ராஸ்ட் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு ஒரு வாக் போலாமா அப்படிங்கிறப்ப அவளும் சரின்ட்டு போறப்ப ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுக்க தான் போறான். அந்த அத்தாரிட்டியை வந்துட்டு 10 நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சர்ட்டனா அது அத்தாரிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்மள்ட்ட இருக்கிற சேம் ஃப்ராஸ்ட் எபிலிட்டியா இருந்தாலும் என்னோட அத்தாரிட்டி ஆஃப் இன்டர்டிக்ஷனை விட வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு அந்த ஐஸ் வச்சுக்கு எதிராக சண்டை போறப்போ அதோட ஐஸ் லான்சஸை நான் வந்துட்டு பிளாக் பண்ணேன், அது பாத்தியா, அதுதான் என்னோட அத்தாரிட்டி. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா அது ரொம்பவே கூலா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு தென் நீ வந்துட்டு உண்மையாலுமே அத்தாரிட்டியை தான் பொசஸ் பண்ணிருக்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டில இருந்து உனக்கு 2 எபிலிட்டி வந்துட்டு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஈவன் என்கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள நான் எஃபர்ட்டை போட்டு ட்ரெயின் பண்ணி பாலிஷ் பண்ணல அப்படின்னா அதுங்களே என்ன வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு செயினா மாறிடும்ல. நான் வந்துட்டு என்னோட டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னால டைமை வேஸ்ட் பண்ணவும் முடியாது. இது வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஓவர் கிளாக்கிங் யூஸ் பண்ணி பயங்கர வேகமா போயிட்டு இது வந்துட்டு எனக்கு எப்படி ஃபெயில் ஆகுது ஜஸ்ட் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய வேகத்துல போயிட்டு அவனோட அத்தாரிட்டி வந்துட்டு அவனுக்கு மேல ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு பாக்குறான். அப்ப மறுபடியும் அந்த லைட்னிங் லார்ட் இருந்துட்டு ஸ்பீடை வச்சு போட்டி போறது வந்துட்டு கிவ் அப் பண்ணிரு, நீ வந்துட்டு என்ன ரீச் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார்ல, அதை ஞாபகப்படுத்திட்டு மறுபடியும் இருந்துட்டு ஹீரோ வேகமா ஓடுறான். இந்த தடவை அப்ப எப்படி அவனோட முடியோட கலர்லாம் மாறிச்சோ அந்த மாதிரி இப்ப வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. இந்த ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஜம்பா போடுறான். அவன் வந்து அந்த காத்து இருக்கு இல்லையா நண்பர்களே, காத்து கூட ஹீரோட அந்த கோல்டு எனர்ஜினால அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. என்னை சுத்தி இருக்கிற எல்லா மூமெண்ட்டையுமே நான் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ஃபீலிங் எனக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு இந்த லெவல தி அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கூப்பிட போறேன் அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஃப்ராஸ்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டாசிஸ், நீ வந்துட்டு ஃப்ராஸ்ட் எபிலிட்டியில ஒரு வெட்டரன், அதாவது நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனை வந்துட்டு மாறிட்டா கான்ட்ராக்டர். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபைனலா எனக்கு வந்து ரெஸ்பெக்ட காமிக்கிறியா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் எனிவே இப்ப நீ அந்த அமிதா ஹோலி வாட்டரை வந்துட்டு கன்சியூம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எலிக்ஸரை வந்துட்டு ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு மட்டும் தான் கிரியேட்டே பண்ணுவாங்க. இதை வந்துட்டு சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிட்டு உன்னோட ட்ரைனிங்கை வந்துட்டு எண்ட் பண்ணிரு, உன்னால இதோட குளிரை வந்துட்டு இப்ப தாங்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃப்ராஸ்ட் உனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கீழே இறங்கணும் அப்படின்னு ஆசை தானே, ஏன்னா உனக்கான அந்த ஸ்வீட்டான சாப்பாடுலாம் இங்க கிடைக்கிறதுல அதானே. அப்படிங்கிறப்ப அவர் இல்லையே அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோட லெவலை வந்துட்டு பாக்குறப்போ லெவல் 96ல இருக்கான். சோ அவனால இப்போதைக்கு 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த் 290, ஸ்டாமினா 300, ஸ்பீட் 297, மேஜிக் 351, ஹானர் வந்துட்டு 41,780 வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் இன்னோட ஒரு எசன்ஸ். இதுக்கு முன்னாடி இதை குடிக்கிறதுக்கு என்னால அட்டெம்ப்ட் கூட பண்ண முடியல. பட் எனக்கு வந்துட்டு இப்ப அந்த ஃப்ராஸ்டோட அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டாசிஸ் கிடைச்சிருக்கிறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதை வந்துட்டு எனக்கு சப்மிட் பண்ண வைப்பேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிச்சோன்னே இருந்துட்டு அப்படியே அவனோட உடம்பே இருந்துட்டு கம்ப்ளீட்டா உறைஞ்சு போயிருது. ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நினைச்சதை விட இதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, எதுவுமே தப்பா போகல சரிதானே, ஒருவேளை என்னோட கால்குலேஷன் தப்பா இருந்துச்சோ, இல்லையே இவங்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்ததுனாலதான் இதை இப்ப குடிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு கான்ட்ராக்டருக்கு இனிமேல இந்த ஃப்ராஸ்ட் எபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் எபிலிட்டி மட்டும் கிடையாது, அவனோட மெயின் பவரவே இது மாறி இருக்கு. அப்படிங்கிறப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ் இருந்துட்டு உடைய ஆரம்பிக்குது. அப்ப சிஸ்டம்ல உங்களுக்கு புது டைட்டில் ஒன்னு கிடைச்சிருக்கு, அதுதான் மெட்டமார்பசிஸ் ரேங்க் எஸ். அப்படிங்கிறப்ப கான்ட்ராக்டர் ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப ஹீரோட உடம்பே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அவனுக்கு லாங் ஹேர்லாம் வந்துருச்சு. இந்த முரீம்ல இல்ல இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணதுல வந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க மெட்டமார்பசிஸ் அங்கேயும் இருக்கு. இந்த உடலையே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் இருக்கும். முன்னாடி இருந்ததை விட அவனோட உடம்பு ஸ்ட்ராங்கா மாறும். ஹீரோ வந்துட்டு ஐ எம் ஃபைன், நான் வந்து ஜெயிச்சிட்டேன் இதுல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லைட்னிங் லார்டுமே ஹீரோ பார்த்துட்டு உன்னோட அத்தாரிட்டியை தான் ட்ரெயின் பண்ண சொன்னேன் நானு, பட் நீ வந்துட்டு மெட்டமார்பசிஸ் ஸ்கூல் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உண்மையாலுமே அந்த ஹெவன்ஸே லவ் பண்ற ஒரு ஜீனியஸ், அதுவும் ஒரு எஃபர்ட் டைப் ஜீனியஸ் அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு நான் ரெடி, இந்த டைம் நான் பாஸ் பண்ணல அப்படின்னா நான் போயிட்டு இன்னொரு மாசத்துக்கு வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன். அப்படிங்கிறப்ப வாவ் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க, எனக்கு இந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. ஜியானு இவன் வந்துட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணு, ஒரு டேலண்ட் இருக்கிறவங்க அது மேல எஃபர்ட்டும் இருந்துட்டு அப்ளை பண்ணா அது என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பெராப்ஸ் இந்த டேலண்ட்டை எஃபர்ட் மூலியமா கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் வச்சு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு
ஈஸியாவே விலகி அதுல தப்பிச்சாரான். நீங்க நினைச்சு பாருங்க, லைட்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு விஷயம். அதனாலே அந்த ஜியான் இருந்துட்டு வாட் அதை பார்த்து அவர் டாச் பண்ணிட்டாரா, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த தடவை நிறைய லைட்னிங் வந்துட்டு ஒரே நேரத்தில் அனுப்புனாலும் ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்துல இருந்துமே ஈஸியா இருந்துட்டு விலகி தப்பிச்சுட்டே இருக்கான். என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷன் பண்றதுக்கு மாதிரி நான் ஓவர் கிளாக்கை யூஸ் பண்ண வேணாம், இந்த அத்தாரிட்டியை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு இம்மன்ஸ் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு தேவை. இந்த ஃப்ராஸ்டோட எசன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதோட லிமிட்டுக்கு தள்ளுறது, அது கூட கான்டாக்ட் ஏற்படுத்துற எல்லாத்தையுமே வந்துட்டு பைண்ட் பண்ணி வச்சிரும். நான் வந்துட்டு நடந்து போய் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்னிங்லயுமே தப்பிச்சு ஹீரோ வந்துட்டு சொன்ன மாதிரி நடந்து மட்டுமே போயிட்டு இருக்கான். அப்ப அந்த லைட்னிங் லார்ட் வந்துட்டு வாட்டர் லேட், நான் வந்துட்டு இந்த டிஃபிகல்ட்டியை வந்துட்டு லைட்டா அதிகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்டரா வந்துட்டு லைட்னிங் வந்துட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு லைட்னிங் லார்ட் அவர் வந்துட்டு சீரியஸ் ஆகிறாரு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவரும் நானும் வந்துட்டு ஆல் அவுட்ல இங்க உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன், இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு என்ன வந்துட்டு நீ ரீச் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ அதுக்கு ஏத்த மாதிரி அவனோட ஃப்ராஸ்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணிட்டு அவரை வந்துட்டு ரீச் பண்றதுக்கு வரான். லைட்னிங் லார்ட் என்னோட பாஸ் மார்க்கே இருந்துட்டு இவன் தாண்டி வந்துட்டு இருக்கான், எல்லா ரெக்கார்டையுமே ஷேட்டர்டும் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ இப்ப எவ்வளவு ஃபயர்டப்பா இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். உன்னோட அத்தாரிட்டி மூலியமா உன்னை சுத்தி இருக்கிற டார்கெட்டை வந்துட்டு நீ ஸ்லோவா மாத்துற. உண்மையுமே பிரிட்டி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீ அப்டைன் பண்ணிருக்க. சோ அதோட ஒரு சேக்குக்காக நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இதை வந்துட்டு எடுத்துட்டு போலாமா, போனஸ் ட்ரைனிங் என்னை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணு, உன்னை வந்துட்டு உன்னோட லிமிட்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ணு அப்படின்ட்டு இன்னுமே பின்னாடி போறப்ப ஹீரோவுமே இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே உரைய வச்சான்ல, அது மூலியமா அவரை வந்துட்டு நோக்கி வேகமா மேல போக ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே வானத்துல வந்துட்டு ஒருத்தன் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்றப்ப ஜியானு பார்த்துட்டு ரெண்டு பேருமே போத் அமேசிங், என்னோட ரிட்டையர் மாஸ்டர் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜுன்னோ இந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சம்மிட்ல மத்த வேர்ல்டை விட்டு ஐசோலேட்டட் பண்ணி வச்சிருந்தாலும் மிஸ்டர் ஜுன்னோ இருந்துட்டு மத்த பிளேயரை விட ரொம்பவே பிரைட்டா ஷைன் ஆகுறாரு. என்னோட மார்ஷியல் பாத்தோட டைரக்ஷன் வந்துட்டு அப்ப தப்பா போல, என்னாலுமே இருந்துட்டு ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப லைட்னிங் லார்ட் இருந்துட்டு உன்னோட கையை இருந்துட்டு என்ன ரீச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா, இது வந்துட்டு ஒரு ஓல்டு மேனோட ஆசையா இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிராகன்லாம் வர வைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.